கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கர்த்தர் நல்லவர், நன்மை செய்வர். அவருக்கு சில காரியம் பிரியமாக இருக்கும், சில காரியம் பிரியமாக இருக்காது. உண்மையாகவே நம்ம மேலே கூட யாருன்னா நம்ம நல்லா அவங்ககிட்ட நல்ல விதமாக நடந்துக்கணும், பெற்றோராக்கலாம், வேறு யாருனாக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், யார்கிட்டையும் அவங்களுக்கு பிரியமாக நம்ம நடந்துக்கினாக்கா கண்டிப்பாக அவங்க எல்லாம் நன்மையும் செய்வாங்க, உலக மனுஷரே. அதே போல் அதை விட முக்கியம் கர்த்தருக்கு. மனுஷர் எல்லா தேவையும் சந்திக்க முடியாது, எல்லாம் நன்மையும் செய்ய முடியாது. கொடுக்குறான்னு வாங்க, செய்கிறான்னு வாங்க, அப்புறம் திரும்பி பார்க்கறது போயிடுவாங்க, அது கதை வேற. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. கர்த்தர் சொன்னால் கண்டிப்பாக செய்வார். அதனால் என்ன பண்ணுன்னா, அவருக்கு பிரியமானது எதுன்னு பார்க்கணும், அவருக்கு பிரியமில்லாத எதுன்னு தெரிஞ்சுக்கணும். அவருக்கு எது எது பிரியம் இல்லைன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த காரியத்தை நம்ம செய்யாது இருப்போமானா கண்டிப்பாக கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். இது வரலாம் பிரச்சனைங்க, இந்த கஷ்டம், தொல்லை, இக்கட்டான சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கவலையப்படாதீங்க. இப்போ சொல்றச்சு இந்த செய்தியை பாருங்கள், நல்லா பாருங்கள், கவனமாக பாருங்கள். கண்டிப்பாக அவருக்கு எது பிரியமில்லை தெரிஞ்சுக்கின்னு அதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். முதல்ல அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்னன்னு சொன்னால், சங்கீதம் 147:10. அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார், வீரனுடைய கால்கள் பிரியப்படாது. என்னது இது? குதிரைக்கும் நம்மளுக்கு என்ன சம்மதம் யோசிக்கிறீங்களா? வீரனுக்கும் நம்மளுக்கு அப்படி இல்லை கணக்கதை, அப்படி இல்லை. சிலர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு என்ன குதிரை இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, பணம் இருக்குது, பொருள் இருக்குது, எல்லாமே இருக்குது, அதனால நான் எல்லாத்தையும் சாதிச்சிடறேன்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு உதவி செய்யறவங்க நிறைய பேர் இருக்கிறான், அப்படி யோசிக்காதீங்க. மலை மாதிரி இருக்கிறாங்க, மலை போல இருக்கிறாங்கன்றாங்களா, நத்தி ஒன்றுமே நடக்காது. அதனால் குதிரையினுடைய பலத்தில் விருப்பமாக என்ன அர்த்தம்னா, எது இருக்குது, அது இருக்குது, அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, எல்லாமே நான் சாட்சியில நினச்சிங்கன்னா அது கர்த்தர் பிரியமில்லாத காரியம். குதிரையை நம்பாதீங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால் உனக்கு பலம் இல்லாதுக்கலாம், பராக்கிரமம் இல்லாதுக்கலாம், உதவி செய்வீங்க, எதை பற்றி கவலைப்படாத. கர்த்தர் மேல் நம்பிக்கையாரு. கர்த்தரை நீங்கள் மாத்திரம் போதும் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் இருந்தால் எல்லாமே செய்யுங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாக இருப்பவன் யார் வசம் செய்ய, அவர் நம்மோட கூட இருந்தால் எல்லா காரியத்தை அவர் வாக்கி செய்வார். அதனால் நம்ம குதிரை போல இந்த இந்த பலம், அவங்க உதவி செய்கிறாங்க, இவங்க உதவி செய்கிறாங்க யோசிக்காது. கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மனுஷர் நம்பினீங்களா ஒன்றுமே நடக்காது, ஒன்றும் நடக்காது. கர்த்தரை நம்புங்க, எல்லா காலத்தையும் கர்த்தரை நம்புங்க, அவர் கண்டிப்பாக உங்கள் காரியங்களெல்லாம் வாக்கி செய்வார். அடுத்தபடியாக ஏசாயா 1:10, 11 சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கொமாராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். கர்த்தர் சொல்கிறாரு, நீ சோதோம் என்ன அதிபதியானா இரு, பெரிய ஆஃபீஸர், பெரிய ஆளானா கூட இரு, கர்த்தர் வார்த்தையை கேள், அதுதான் முக்கியம். கர்த்தருடைய வார்த்தையை கேள். கொமாராவின் ஜனங்களே, தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுங்க, இதுதான் அவருக்கு பிரியம். அதை விட்டுட்டு என்ன செய்கிறாங்க, இந்த 11 உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்கிறார். சிலர் நினைக்கிறாங்க பலினா நம்ம தான் இப்போ பலி கொடுக்குறதில்ல, கர்த்தர் பலி ஆயிட்டாரு, பணத்தை திரும்ப கொடுத்துடலாமா, இதை திரும்ப கொடுத்துடலாமா, அதை எடுப்ப கொடு ஆண்டு, இதெல்லாம் அவருக்கு பிரியம் இல்லை. பணமோ பொருளோ இதெல்லாம் அவருக்கு பிரியம் இல்லை. உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆட்டுக்கடாவின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் இனமும் எனக்கு ஆரோசியமாய் இருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்கள், இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியம் இல்லை. இது அந்த நாட்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, ரத்தத்தை, அதாவது மிருகங்களை பலியிட்டு ரத்தத்தை செலுத்துவாங்க. அதனால் கர்த்தர் சொல்ல, அந்த நாட்களில் பலி செலுத்துகிற அந்த நாட்களில் சொல்லிட்டாரு, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு அருவருப்பாகுது. அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னால், கர்த்தருக்கு நம்ம பிரியமாக நடக்காத, நீ காணிக்கை கொடுத்துட்றேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், காணிக்கை கொடுக்குறேன், இந்த பொருள் வாங்கி போடுறேன் சர்ச்சில், அந்த பொருள், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உன்னை தான் கர்த்தர் விரும்புகிறார், உள்ளத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார்.
இது இல்லாத நீ என்ன கொடுத்தாலும் அதில் பிரியப்பட மாட்டார். 2 பேர் இருந்தாங்க, அண்ணன் தம்பிங்க, காயின்னு ஆபேல். இவங்க 2 பேரும், காயின் என்ன பண்ணாரு, இது நிலத்துல விளைஞ்ச அவங்க அப்பா சொல்லி கொடுத்துப்பாரு, ஆதாம் இந்த மாதிரி கர்த்தருக்கு காணி கொடுக்கணும்னு. என்ன பண்ணாரு, போய் தோட்டத்தில் பயிர் செய்தார். பயிர் செய்ய கொஞ்சம் காய், அந்த காய் இந்த காய் ஏதோ காணி கொடுக்கணும்னு சொன்னாங்களே, அதை கொடுத்துட்டு வந்துட்டார். அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு செயல் கொடுக்கணுன்ற எண்ணமே இல்லை. இருதயத்தை கர்த்தர் கொடுக்கல. ஆனா ஆபேல் அவங்க தம்பி என்ன பண்ணாரு, அவர் இப்போ இது ஆடெல்லாம் மேய்ச்சிருந்தாரு. கொழுத்தது நல்லது தி பெஸ்டா எடுத்துன்னு போய் என் ஆர்டர் கொடுக்கணும். ஏன்னா அவன் கர்த்தரை நேசித்தான். கர்த்தர் நேசித்ததுனால கர்த்தருக்கு தி பெஸ்ட் நல்லா காணிக்க கொடுக்கணும்னு கொடுத்தான். உடனே கர்த்தர் என்ன பண்ணாரு, இந்த காயின் காணிக்க ரிஜெக்ட் பண்ணிட்டார். எனக்கு தேவையில்லை காணிக்க. இந்த ஆபேல் காணிக்க அங்கீகரிச்சாருன்னா பட்சபாதம் நினைக்காதீங்க. அவர் உன் காணிக்க பார்க்கல, உன் உள்ளத்தை தான் பார்க்குறாரு. நீ உள்ளத்தின் ஆழத்தை அவர் நேசிக்கிறையான்னு கர்த்தர் விரும்புகிறார். நீ அவரை நேசிப்பாயானா கண்டிப்பா நீ காணிக்க கொடுத்தாலும் கொடுக்கனாலும் உன்னை கண்டிப்பா பிரியமா எடுத்துக்குவார் அவர். அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம கர்த்தருக்கு ஆட்டுக்கிட்ட கட்டி ரத்தமா, இந்த ரத்தம் கொடுக்கலாமா, இத்த கொடுக்கலாமா, அதுக்கெல்லாம் தூபம் காட்டலாமா, காணிக்க கொடுக்கலாமா, அதெல்லாம் பின்னால. முதல்ல உன் உள்ளத்தை கொடுன்னு கர்த்தர் கேட்கிறார். மகனே என் இருதயத்தை தாராயோ, கர்த்தர் கேட்கிறார். முதல்ல உன் இருதயத்தை தாங்க ஆண்டவரே, என் உள்ளத்துல வாங்கப்பா, என் இருதயத்துல வந்து தங்கிடுங்கப்பா, என் கூடவே இருங்க, நீ கேட்டு பாருங்க. அதுதான் அவருக்கு பிரியமான ஒரு காரியம். இந்த ரத்தம் அந்த ரத்தம் இதெல்லாம் அவருக்கு தேவையே இல்லை. இதான் அதனுடைய அர்த்தம். விஷம் ஒப்பு கொடுப்பீங்களா? எஸ்வே பாவம் செய்துங்க யாருமே இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவளானாங்க. ஆண்டவரே இந்த பாவம் செய்துக்கிறேன்ப்பா, அந்த பாவம் செய்துக்கிறேன்ப்பா, ஐயோ எப்படி ஆண்டவர். அப்படி யோசிக்காத. எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் அவர் கண்டிப்பா மன்னிப்பார். அவர் மன்னிக்கிறதுக்கு வள்ளல் அவர். நீ ஒன்று பண்ணோம், மனசாப்பட்டு அறிக்கையிட்டு கண்ணீர் விட்டு குறைகள்லாம் அறிக்கையிட்டு பாரு, ரத்தத்தினால கழுவுங்க, என் உள்ளத்துல வாங்க நீ கேட்டு பாருங்க. இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அதை விட்டுட்டு கர்த்தரை வசனத்தை கேளுங்க, கர்த்தர் வேதத்துக்கு செவி கொடுங்க, அவரோட ஜெபம் பண்ணுங்க, அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால நமக்கு நன்மை வரும்னு வசனம் சொல்லுங்க யோபுல. அப்போ அவரோட பழகுங்க, சமானமாக வேதத்தை நல்லா படிங்க, தியானிங்க. வேதத்தை படிக்கும்போது கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஜெபம் பண்ணுங்க, அப்போ நீங்க அவரோடு பேசுவீங்க. அவரோடு தனிப்பட்ட விதத்தில் உறவாயிருங்க. குறை குற்ற மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்க. ஜெபித்து கர்த்தரை கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். அதான் அதனுடைய அர்த்தம். அடுத்தபடியை பார்க்கும்போது பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பற்றி பார்க்க போறோம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரிய விட சிந்திக்கிறார்கள். மாம்சத்துக்குரிய விட சிந்திக்கிறான். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரிய விட சிந்திக்கிறார்கள். நம்ம சிந்தனை கூட ரொம்ப முக்கியம். நான் ஒன்றும் பாவம் பண்ணல, நான் என்ன பண்றேன்னா, நீ பேசுறதுதான் மற்றும் கேட்குறாங்க, நீ என்ன சிந்திக்கிறன்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் கர்த்தர் பார்க்குறார், உன் சிந்தனை கர்த்தர் பார்க்குறார். இப்போ நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாத சிந்தனை, கர்த்தருக்கு பிரியமில்லாத சிந்தனை நமக்குள்ள இருக்குமானா நம்ம ஜபத்துக்கு பதில் கொடுக்கவே மாட்டார். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஆவிக்குரியவர்களாக நடக்கும்போது மாம்சத்தில் நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களே சிந்திப்பாங்க. இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமா, அங்கே கடை வாங்கலாமா, இதை எடுத்துன்னு அங்கே வைக்கலாமா, அவங்க பொருளை அபகரிச்சிக்கலாமா, இவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கலாமா, எதோ அவங்களுக்கு எடுத்துடலாமா, இப்படி எல்லாம் புத்தியும் கொடுப்பான் பிசாசு. இதெல்லாம் இப்போ இடம் கொடுக்காதீங்க. மாம்சத்தின்படி இன்னொரு காரியங்களை சொல்கிறேன். இந்த காலத்தில் ஒரு பெரிய பாவம் ஜனங்களுக்கு எது அடிமை தானேன்னா செல்ஃபோன். செல்ஃபோனே இருந்துட்டா வாழ்க்கையே அதுவே தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. எங்கன்னா ட்ரெயின்லனா போங்க, பஸ்ஸுலனா போங்க, எங்கன்னா போங்க. முன்னெல்லாம் அங்கே இங்கே பேசுவாங்க. இப்போ ஜனங்க அதெல்லாம் பேசுறது கிடையாது. அந்த செல்ஃபோனை எடுத்து வச்சுன்னு அதே நோண்டிக்கிறாங்க. சிலர் நைட்டில் தூங்குறது கூட கிடையாது, அதே பார்த்துன்னு என்ன பார்க்குறாங்கன்னு தெரில. அதில் தான் இல்லாத உலகத்தில் இல்லாத பாவமெல்லாம் ஒன்று கூட இல்லை, அதில் இல்லாது அவ்வளோ கொடூரமான காரியம் செல்ஃபோனில் இருக்குது. அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறீங்களா? அதுக்கு அடிமை ஆகிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோட பேசுகிறார். ஆண்டவரே இதுலேருந்து எனக்கு விடுதலை தாங்க, இனி இந்த செல்ஃபோனுக்கு அடிக்ட் ஆகக்கூடாது, பேசணும், உங்ககிட்ட பேசணும், உங்களுடைய வேதத்தை தியானிக்கணும், உமக்காக ஜீவிக்கணும், உமக்காக பிழைக்கணும், எனக்கு அந்த கிருபை தாங்க அவர்கிட்ட கேளுங்க. சீரியலே ஒரு இது சிலர் சீரியலே பார்த்துருப்பாங்க, சாப்பாடு கூட செய்ய மாட்டாங்க பெண்கள் கூட. சிலர் சீரியலு, சினிமா,
செல்ஃபோனு இந்த மாதிரிகள் அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம விடுதலை ஆகணும். இன்னும் சிலர் ஆண்கள்லாம் பார்க்கும்போது பீடி, சிகரெட்டு, சினிமா, போதைப் பொருள் அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே ஆயிடுறாங்க. இது எப்போ அவ்வளோதான், என் வாழ்க்கையில் அவ்வளோதான், நான் இப்படி தான் இருக்க போகிறனோ தெரில, என் ஜீவமே அவ்வளோதான் யோசிக்காதீங்க. உங்கள் குறைகளை, குற்றங்களை, பாவங்களை இயேசுக்கிட்ட வந்து அறிக்கையிடுங்க. உங்கள் பாவத்தெல்லாம் அவர் சிலுவையில் சுமந்துட்டாரு. பாவத்துக்காக ரத்தம் சிந்தி மறித்துட்டாரு. நான் பாவி, என் பாவத்தை மன்னிங்க, பாவத்திலிருந்து விடுதலை தாங்கன்னு கேட்டு பாருங்க. கண்டிப்பாக கர்த்தர் பண்ணுவார். இந்த பாவத்திலிருந்து விடுதலை தருவார், உங்களுக்கு நன்மை செய்வார், உங்களுக்கு கர்த்தர் கண்டிப்பாக செய்வார், ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லை, இந்த ரோமர் 8:8 மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாம்சமான காரியங்களே யோசிக்கிறது. நாளெல்லாம் எங்கே போனாலும் எது போனாலும் ஏதோ உலக பிரகாரமானையே யோசிக்கிறது இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவளெல்லாம் கூட கொடுக்க. இது இல்லையே, அது இல்லையே, அவங்க கார் வாங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க பங்களா வாங்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்க இது வாங்கிட்டு இருக்கிறாங்களே. ஒருத்தர் பார்த்தாங்க நேற்று, பிள்ளைங்க 2 பேர் இருக்கிறாங்க. பெரிய பிள்ளை சம்பாதிச்சு போடுறாரு. எங்கள் இதில் போய் எடுத்து போடுறாராம். என்னன்னா, கோடியாக சம்பாதிச்சு பெரிய பெரிய வீடு வாங்கணுமா. இந்த பிள்ளை என்ன நகைகளே சம்பாதிச்சு வச்சுங்கிறாராம். நீங்கள் உலகம் முழுதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டால் லாபம் என்னன்னு வசனம் சொல்லுது. அதனால் இந்த உலக சிந்தை, உலக காரியங்க இதே நம்ம ஓடாத. கர்த்தரை நம்பு, கர்த்தர்ட்ட வா, கர்த்தருக்கு பிரியமா ஜீவி. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, கர்த்தரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பிரியமில்லாத உலக காரியங்களே, மாம்சத்துக்குரிய காரியங்களே நீ வாழ்வானா உனக்கு ஒரு லாபமே இல்லை. இப்போ கர்த்தருக்கு இந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள் அவருக்கு பிரியமில்லை. அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது எபிரேயர் 10:6 பார்க்கும்போது சர்வாக தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல. இப்போ சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி இதெல்லாம் அவருக்கு பிரியமானதே இல்லை. கர்த்தர் அவருக்கு அது பிரியம் இல்லை. நான் முதல்ல சொன்னேன், இந்த பலியெல்லாம் எதுக்கு செலுத்துவாங்கன்னு சொன்னால், பாவத்துக்கு விமோச்சனம். ஜனங்க பாவம் செய்தால் மனசமாதானமே கெட்டுடும். அதனால இந்த பாவத்திலேருந்து விடுதலை ஆகணும் சொன்னால், இந்த பலி கொடுக்கலாமா அந்த பலி கொடுக்கலாமான்னு ஜனங்க இப்படி தான் ஓடுறாங்க இன்னைக்கு. இதனால ஒன்றும் அவருக்கு பிரியம் இல்லை. இந்த பலியும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அந்த நாட்களில் பலி செலுத்தாங்க. இந்த நாட்டில் இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவத்தெல்லாம் அவர் சரீரத்தில் சுமந்து அவர் என்ன பண்ணார், தன் பிராணனே ஒப்பு கொடுத்துட்டார். அப்போது கர்த்தர் என்ன பண்ணுவார், நீங்கள் என்ன செய்யணும், அவர் பலி செலுத்துதான், நம்ம பலி செலுத்த வேண்டியதே இல்லை. நம்ம பாவின்னு ஒப்புக்கொண்டு பாவத்தை அறிக்கையிட்டு நம்முடைய ரத்தத்தினால என் பாவத்தை கழுவுங்கன்னு கேட்டு பாருங்க. மனசாப்பட்டுக்க, சும்மா வாயில் சொல்லக்கூடாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து குறைகளை அறிக்கையிட்டு அழுது மன்னிப்பு கேட்டு ஜெபித்தீங்கன்னா உங்கள் பாவத்திலிருந்து கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஏன்னா இந்த சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி எல்லாம் அவருக்கு பிரியமானது இல்லை, அதுக்கு தேவையும் இல்லை, அது கொடுத்தனாலும் லாபம் இல்லை. பாருங்க, சங்கீதம் 10:5 அவன் வழிகள் எப்பொழுதும் கேடுள்ளவர்கள், இப்படி நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாக இருக்கிறது, தன் எதிராளிகள் மேலும் சீறுகிறான். 10:6 சங்கீதம், நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொடுக்கிறான். அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினால் நிறைந்திருக்கிறது, அவன் தன் நாவின் கீழ் தீவனையும் அக்கிரமும் உண்டு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் பாவம் செய்யிட்டு அதுக்கு பலி செலுத்தான் லாபம் இல்லை. பாவம் செய்திருக்கலாம், பாவம் செய்து என் நிலைமை இவ்வளோதான் யோசிக்காதீங்க. இயேசுக்கிட்ட வந்தால் அவர்கிட்ட அறிக்கையிட்டால் கண்டிப்பாக பாவத்தெல்லாம் மன்னிச்சிருவார். அது மட்டும் இல்லை, கடைசியாக விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6. அப்போது விசுவாசம் ரொம்ப முக்கியம். இதுதான் கர்த்தர் நம்மள இடத்துல எதிர்பார்க்குறார்.
நம்ம கத்த செய்வாரா, இதை செய்ய மாட்டாரா, இதை நடக்குமா, இதை அப்படி யோசிக்காதீங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் அவரால் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம செய்ய வேண்டியதுன்னா அவர் ஆவலோடு தேடி தனிப்பட்ட முறையில் அவரோட பழகி அவரோட சமாதானமாயிருங்க. குறைகளை அறிக்கிட்டு மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்க. மன்னிப்பு பெற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்யணுனாக்கா அவரோடு தனிப்பட்ட விதத்தில் உறவு கொள்ளுங்க. உங்கள் தேவை என்னவா இருந்தாலும் சரி அவர்கிட்ட சொல்லுங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். அதனால் உன் கவலை பாரம் கண்ணீர் இதே யோசிச்சுக்காதீங்க. இதெல்லாம் தீர்க்கத்தக்க ஒரு தேவன் நமக்கு உண்டு. அவர் உன் பருகிலே இருக்கிறாரு. நீ வரமாட்டியா, கேட்க மாட்டியா, பேச மாட்டியா, குறைகளை அறிக்கிட மாட்டியான்னு கர்த்தர் விரும்புகிறார். இப்போ என்ன செய்யுங்கனாக்கா அவர்கிட்ட வந்து குறைகளெல்லாம் அறிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரின் பாவத்தெல்லாம் அறிக்கையிடுங்க. அவர் மன்னித்து உள்ளத்தில் வந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பாரு, சமாதானத்தை கொடுப்பாரு. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவையெல்லாம் கர்த்தர் சந்திப்பார். இப்போ நம்ம ஒரு சில காரியங்கள்லாம் பார்த்தோம். இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் செய்யுது. கர்த்தர் விட்டுட்டோன்னு வச்சுங்களேன், கர்த்தருக்கு பிரியமானது செய்யும்போது கண்டிப்பாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இதுவரையிலும் உங்களுக்கு என்னென்ன தேவை கிடைக்காதுக்குதோ அதெல்லாவற்றையும் சரி செய்வார். கண்டிப்பாக செய்வார். செய்தான் பாருங்கள். அவரால் முடியாத காரியம் நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான பரம்பிதாவே, இந்த வேலையில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்ன என்று நாங்கள் பார்த்தோம்ப்பா. இந்த பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் விட்டு விடும்போது நமக்கு பிரியமானது செய்யும் பொழுது உண்மையாகவே எல்லா கஷ்டத்தையும் கவலையும் பாரத்தையும் வேதையும் நீக்கி ஆண்டவரே விலையேறப்பட்ட பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க நீங்கள் வல்லவராக இருக்கிறீங்கப்பா. இதை யார் யார் பார்க்குறாங்களோ கேட்குறாங்களோ இப்பொழுது ஒரு அற்புதம் செய்யுங்க, ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. இது பிரியலாம் நான் விட்டுறேன் ஆண்டவர், எனக்கு தேவையில்லைப்பா, இருந்து விடுதலை தாங்க, என் பாவத்தெல்லாம் நான் மன்னிங்கன்னு யார் யார் கண்ணீரோடு கேட்கிறார்களோ அவளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. இந்த வேலையில் அற்புதம் செய்யுங்க. மாலு கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எந்த கஷ்டத்தில், எந்த பிரச்சனையில், எந்த தேவையில், எந்த கடன் தொழில, எந்த கோர்ட்டு கேஸில், எதில் இருந்தாலும்ப்பா, எந்த வியாதியில் எப்படி இருந்தாலும் எல்லாவற்றையும் சரி செய்யமால் முடியும். ஆண்டவர்கள் குறைகளை மன்னிங்க, குற்றங்களை மன்னியுங்க. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உமக்கா ஜீவிக்க உதவி செய்யுங்க. அவள் தேவையில்லை அற்புதமாய் சந்திங்க, இப்பொழுதே சந்திங்க, இப்பொழுதே நடத்துங்க, அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நாங்கள் தாழ்த்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்தால் இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதனால் மற்றவர்களும் ஆசீர்வதிப்படும். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம்.